ஏம்மா நீ ஒண்டி வர வெங்கம்மா? என்னடி தண்ணியில் கடந்துக்கிட்டு ஊறிக்கிட்டு வரமாட்டாளுவா? ஏம்மா கையோட இழுத்துட்டு வரேன்னு தானே போனேன், விட்டுட்டு வந்துட்டாளே. நீ போயிட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துடுறேன்டா. வருவா சங்கீதாவை பிடிச்சி தான் சத்தம் போட்டு வந்தேன். 2 பேரும் தான் குடிச்சிட்டு நிற்கிறாளுவா. வருவா வருவா. நீ உட்காருமா. பாட்டி நான் வந்திருக்கா பாரு. ஏன்டி தண்ணியிலே கடந்து எவ்வளோ நேரம் குளிக்கிறது? தண்ணியிலே கடந்து ஊர்னீங்களா? நீ போயிட்டே நீ பாட்டி நான் வந்துடுறேன்டா. என்னடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ஏன் பாட்டி இது என்ன ஒரு லேட்டா? நீ முன்னாடி வந்த நான் பின்னாடியே வரேன். அப்புறம் என்ன, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் போய் குளிக்க போகிறோம். அதுக்கே தண்ணியிலேயே ஊருனே கிருந்தேன்டா. என்ன செய்யறது? குளிக்க வேணா? நல்லா தேய்ச்சி குளிச்சிருக்காடி என் பேத்தி. ஐயோ பல்ல கட்டாத, எனக்கு பயமாக இருக்கு. இவன் ஒருத்தன் என் பல்ல பார்த்து தான் சொல்லுவான். பயமாக இருக்கான் பயமா. அம்மா எவ்வளோ நேரமாச்சு வந்து உனக்காக தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்காவா? என்னத்துக்கு? பாட்டி எனக்கு ஏதாச்சும் புதுசாக கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்களா? கிஃப்ட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு கிஃப்ட்டு தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கல்யாண கிஃப்ட்டு. என்ன கல்யாண கிஃப்டா? என்ன பாட்டி சொல்கிற? ஆமாடி, உனக்கு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். உன்கிட்ட சில விஷயம்லாம் பேசணுடி. வாடி வந்து உட்காரு. அம்மா உள்ளே வந்து பேசுமா. உள்ளே வாம்மா. சரி சரி உள்ளே வா. என்ன விஷயம் பாட்டி? உள்ளே வா சொல்கிறேன். அப்பாவும் அண்ணனும் வர நேரமாச்சு. அதுவும் வந்துக்கிட்டோம். எல்லாருக்கும் ஒன்றாவே சொல்கிறேன். தனித்தனியாக ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க முடியாதுடி. அம்மா பாட்டி என்ன அப்படி சொல்லுது? அதான் ஒன்றும் இல்லடி, சும்மா தான். வா உள்ளார வாங்க. எங்கிட்ட வாங்க முடியாங்கானு, எனக்கு வர நேரம் ஆகுது. ஊருக்கு போகணும். ஆமாம் பெரிய 50 மைல் போகிற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த ஒரு பஸ் ஏறினாண்டா ஒரே 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் போய் இறங்கிடலாம் வீட்டுக்கு. இதுக்கு போய் ஊருக்கு பண்ணுங்கிறேன். 5 நிமிஷத்தில் இறங்கிடலாம். பக்கத்து ஊர் தான். என்ன சரி நடந்து வர போகலாம். என்னால் நடக்க முடியாது. கால் வலி முழங்கால் வலி. எப்படி நடந்து போகிறது? வீட்டில் போய் எனக்கு வேலை இல்லடி. அப்படியே போட்டுட்டு எல்லாத்தையும் வீட்டை இழுத்து பூட்டிகிட்டு வந்தேன். யார் இருக்கா எனக்கு? அம்மா ஒருத்தவ தான் எனக்கு பிள்ளை. அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவள் இங்கே வந்துட்டா. நான் ஒண்டி கட்ட தானே கிடக்கிறேன். ஒண்டி கட்டைக்கிட்டு ஏன் அங்கே போய் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே தானே இருக்க சொல்கிறாங்க அம்மா. அப்பாலாம் இங்கே தானே இருக்க சொல்கிறாரு. இங்கே இருந்தா அண்ணா நீனு? ஆமாம் அதான்டா சொல்லுடி. இவங்க ஒண்டிக்கிட்டு சொராக்கிட்டு கதையாக்கிட்டு அங்கே போய் கிடக்குறாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க. வீடு வீணா போயிடான்ட்டு ஓடுறாங்க. ஏய் இங்கே தான் 1 மாதம் நல்லா இருக்கிறேன். அங்கே போய் ஒரு 10 நாள் இருக்கிறேன். இந்த 10 நாளாச்சும் வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டை பெருக்கி அள்ளி கூட்டிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கோனாடி. என்னாடி இங்கே வீடு வீணா போயிடாம்டி. ஆமாம் வீடு வீணா போயிடான்னு சொல்லு. வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? வாடா என் பேராண்டி, இப்போ தான் வந்தேன். அம்மா ஏன் பாட்டியை உட்கார வைக்காம பேசிக்கிட்டு நிற்கிற? உட்காருங்கிறா உட்கார மாட்டாங்கடா. அப்பா வந்தோடனே செய்தி சொல்லிட்டு ஊருக்கு போகணுன்ட்டு நிற்கிறாங்க. சரி என்ன சரி? பேராண்டி எல்லாம் உன் தங்கச்சி கல்யாணம் சரி தான். உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணினா தானே சட்டு போட்டு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணா தானே உனக்கு கல்யாணம் பண்ணலாம். என்ன பாட்டி தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கியா? சரி பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. அப்போதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏய் சுமதி, உன் பையனை பாருடி. எப்போ தான் நிற்கிறான் கல்யாணம் பண்ணிக்க. தங்கச்சி எப்படியாவது கட்டி விட்டுட்டுன்னு பார்த்துட்டு நிற்கிறான். அவளை கல்யாணம் பண்ணிட்டா அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிடுவாமட்டா. சுமன், அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்ல. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தா தேவையில்ல. உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து உனக்கு பொண்ணு பார்க்கணும். அப்படியா பாட்டி? அப்போனா சீக்கிரமா சுபத்ராக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை பண்ணி அவளை வெட்டி விட்டுட்டு எனக்கு பொண்ணு பாரு பாட்டி. சீக்கிரமா எனக்கு பொண்ணு பாரு. ஏ சுமதி, உன் பையனுக்கு கல்யாணம் ஆசை வந்துடுச்சு. எப்போ தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் அவன் பண்ணிக்கலான்ட்டு தான் பார்த்து நிற்கிறான்டி. இப்போ எப்படி பேசுகிறான் பச்சா? சீக்கிரம் அவளுக்கு மாப்பிள்ளையை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வெட்டி விடணுமா? அவனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? பாரு அம்மா, நீனா அவனுக்கு ஒரு பொண்ணு ஒன்று பார்த்துட்டு வந்துடுமா. ஏன் பாட்டி ஊர்ல இருந்தா தங்கச்சி அதே ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காங்க. எனக்கும் அதே ஊரில் பொண்ணு பார்க்க சொல்ற. ஏன்டா இருந்தான்னா ஒரே வீட்டுலையா பொண்ணு கட்டுறோம் பொண்ணு எடுக்கிறோம்? உனக்கு வேற வீட்டில் பொண்ணு பார்க்குற, இவளை வேற வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறேன். என் ஊர்லேயே பார்த்து வச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒரு வசதியாக இருக்கும்ல. ஏன் இங்கே வராமல்
எங்க 2 பேர் வீட்லயும் வந்து இருக்கலாம்னு பாத்தியா? பாருடி சுமதி, உன் பையன் சொரத்தை பத்தியா? நான் இங்கே வராம இது 2 பேர் வீட்டில் போய் இருந்துருவானா? அவன் மாமியா வீட்லையும் இவன் மாமியா வீட்லையும் எப்படி சொல்கிறான் பாருடி. ஏன்டா உன் மாமியா வீட்டில் போய் நீ போய் அங்கேயா போயிருக்க போற? இங்கே தானடா வந்து இருப்பேன் உன் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு. அவள் தான் அவன் மாமியா வீட்டை போயிருப்பா. அவ வீட்டுக்கு போனாலும் போவாங்க தவிர உன் மாமியா வீட்டுக்கு எப்படி போவாங்க? இங்கே தான் வருவாங்க அவங்க. ஏம்மா நீ வேற பாட்டியை கிண்டல் பண்றான், சும்மா சொல்றான், நீ வேற. உன் பேராண்டி எப்படி பேசுறான் பாரு. அடாடாடா எப்போ வந்தாங்க அத்தை? வாங்க அத்தை. இப்போ கொஞ்சம் முன்ன தான் வந்த மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கீங்களா? வேலைலாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லதுமா போகுது அத்தை. நீங்கள் சௌரியமா இருக்கீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை தான் அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னையா என்ன செய்தி? செய்தி இருக்கு மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க அத்தை. வேணா தம்பி வேணா, நான் உட்காந்து நிற்கிறேன். அத்தை மாப்பிள்ளைலாம் மரியாதை கொடுத்ததுலாம் போதான். இப்போ என்ன உங்களுக்கு வயசாகிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, உட்காருங்க அத்தை. அம்மாவுக்கு வயசாகிடுச்சு சொல்றீங்க கட்டு, உங்களுக்கு என்ன வயசாகிடுச்சு? இவ ஒருத்தவா. அப்பா மருமனை எடுக்க போறீங்க. அம்மாவுக்கு நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளையா தான் தெரியுறீங்க, வயசாகலன்னு சொல்கிறாங்க பாருங்க. உங்கள் அம்மாவுக்கே நான் சின்ன பிள்ளையா தெரியுறேன்ல. அதானே அவ புருஷன் அவளுக்கு வாசி. நீ என்னடி இப்படி பேசுற? அப்படி சொல்லுங்க அத்தை. அம்மா உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணுமா? சொல்கிறதுக்காக நிற்கிறாங்க. என்ன செய்தி? ரொம்ப சுபத்திராவுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காங்களாம். அம்மா வீட்டுக்கும் பக்கத்து வீடு காமாட்சக்கா வீடு இருக்கோம்ல, உங்களுக்கு தெரியாது? காமாட்சக்கா நம்ம வீட்டுக்கெலாம் அன்றைக்கெலாம் நம்ம இருக்கும்போது வந்துச்சு வீட்டுக்கெலாம். அம்மாவும் போவாங்களா அடிக்கடி பக்கத்து வீடு. ஓ முருகனா? முருகன் சம்சாரமா? மாப்பிள்ளைக்கு காமாட்சிங்கவும் தெரியலடியே. முருகன் சம்சாரம் தான் மாப்பிள்ளை, முருகன் சம்சாரம் தான். அப்படி சொல்லு. காமாட்சிக்கு தான் அந்த ஊரா? முருகனுக்கு தான் அந்த ஊர், அத்தை இருக்கிற ஊர். ஆனால் அவர் பேர் தானே தெரியும் எல்லாருக்கும். அவர் பேரை சொன்னால் தான் தெரியும் அவரை. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு பாருங்க. காமாட்சி சம்சாரத்தை விட்டுவிட்டு விவாரத்து வர பண்ணாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது தப்பு இல்லை, சட்டப்படி தப்பு இல்லை, பெரிய தப்பு. இந்த காமாட்சி அம்மா கேஸு போட்டுச்சுன்னா அது செல்லும். அப்புறம் முருகன் நான் போய் ஜெயிலில் போயிருக்க வேண்டியதான். அதை சொல்லித்தான் மாப்பிள்ளை மிரட்டிக்கிட்டு கிடக்குறா. வாசலில் குடி வச்சிருந்த ஜனத்தை வர வெட்டி விட்டுட்டேன். இது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ட்டு அதெல்லாம் பயந்துட்டு ஓடிடுச்சுவா. ஆனால் இவ கேஸ்லாம் கொடுக்கல, தொலைஞ்சி கொண்டு விட்டுட்டா. அவங்களுக்கு இப்போ புருஷன் உதவி தேவையில்லை, அதனால யாரோட இருந்துட்டு போட்டான்னு விட்டுட்டாங்க பிறகு. ஆமாம் மாப்பிள்ளை முருகன் பையன்தான் வினோத்து தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கான், வந்து 2 மாதம் ஆக போகுது. ஆமாம் முருகன் சொல்லுவார், என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், ஒரு பையன் தான் சொல்லுவார். ஒரு பையன் தான் இருக்கு, வேறு பொண்ணு ஆணைலாம் கிடையாதுல்ல. ஆமாம் காமாட்சி அக்காவுக்கு ஒரே ஒரு பையன் தான், வினோத்து மட்டும்தான். அந்த பையன் நல்ல பையனா? நல்ல பையன்தான் மாப்பிள்ளை. அந்த வினோத்துக்கு தான் பொண்ணு கேட்குறா காமாட்சி. அதுக்கு தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்தேன். கேளுன்னு என்னை போட்டு 2 நாளாக மச்சு அடிக்கிறா. ஓ அப்படியா? பையன் அப்படி நல்ல பையனா? பழக்க வழக்கம்லாம் அப்படி? பழக்க வழக்கம்லாம் நல்ல பழக்க வழக்கம்தான். என்ன பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கம் இழுக்கிறாங்க என்னத்த? அம்மா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறாங்க பேருக்கு. வந்து முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல, 2வது சம்சாரம். ஆமாம் அது முருகன் சம்சாரமாக தான் இருந்துச்சுவா. அப்புறமேல தாய் பிள்ளைலாம் வந்துருச்சோ பேருக்கு. அவளுக்கும் அவள் ஒன்றா அண்ணன் மண்டாட்டி, அண்ணன் அம்மா அப்பா எல்லாம் வந்துருக்கு. அவள் அண்ணன் பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தானா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் இல்லையா. அவளை அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கா. அவள் நல்ல குட்டியாக இருப்பாளாம். அவளை வினோத்துக்கு பிடிச்சி வச்சான். பார்த்தோன்னே அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிற்கிறாளாம். அந்த பொண்ணியா? டே ஏங்காதீங்க, நம்ம சொல்கிறத கேளுங்க. அவளாம் விரும்பி இருக்கலாம், அவளாம் விரும்பி இருக்கிறா இருக்கு அந்த பொண்ணா. இவன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும். ஒத்த காலில் நின்று அம்ட்டு இப்போ அம்மா பேச்சு வர கேட்காம காமாட்சி அக்காவுக்கு பிடிக்கவே இல்லையா அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு. அது சத்தம் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக நின்றுருக்கு. இவன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் பிடிவாதமாக அம்மாட்ட சொல்லி அம்மாட்ட வர பேச்சுவார்த்தை இல்லையா, சண்டை வளர்த்துக்கிட்டு.
பையன் இப்படி இருக்கிறானே அவன் பேச மாட்டான் போக மாட்டான் ஒரு பிள்ளையா இருக்கிறானே இப்படி சொல்லிட்டு அவன் ஆசைப்படியே கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய் பொண்ணு கேட்டிருக்கு. அப்புறம் அவளை குடும்பத்தை காமாட்சிக்கு பிடிக்காது மாப்பிள்ளை, அப்பையிலேருந்து அவளுக்கு பிடிக்காது. அவளை எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு சீரட்டை குடிச்சிட்டு இருப்பாளாம். என்னது பொம்பளைங்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு சீரட்டை குடிச்சிருக்காங்களா? என்ன அத்தை சொல்றீங்க? ஏமா நீ வேற பேசாம இருமா. பொம்பளைங்கண்டா எல்லாம் இல்லை. அந்த பொண்ணுலாம் சீட்டை குடிக்க மாட்டாலாம், தண்ணி குடிக்க மாட்டாலாம், அவள் ஆத்தா கதையும் குடிக்க மாட்டாலாம், முருகன் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவளும் குடிக்கலாம் மாட்டாலாம். பாட்டி முருகன் மாமியாத்தான் தண்ணி அடிச்சுட்டு சீட்டு குடிச்சிட்டு ஆம்பளையோட உட்காந்துருப்பாளாம். இது என்னது இப்படி இல்லாமல் இருக்கும் பொம்பளை? அதான் தம்பி அவளை குடும்பத்தையும் அவளுக்கு பிடிக்க மாட்டேது காமாட்சிக்கு. வானாவே வானாண்டு சத்த மாட்டேன். இந்த பையன் கேட்க மாட்டேன்னு புரியாதமா நிற்கிறான்ட்டு அப்புறம் போய் என்ன செய்யறது பிள்ளைக்காக போயிட்டு போகுதுன்ட்டு போய் பொண்ணு கேட்டா. பொண்ணுலாம் கட்டி கல்யாணம் பண்ணியாச்சா? ஏங்க நீங்கள் வேறு அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க? ஆமாச்சாக்கா அது வீட்டில் உள்ள ஜனம்லாம் யாரும் வரக்கூடாதுன்ட்டுச்சான். வரக்கூடாது, பொண்ணு அது வீட்டுக்கு போகக்கூடாது, கல்யாணம் பண்ணிவிட்டு என் வீட்டில் இருக்கிறதோடு அப்படியே இருந்துன்னு அவள் அப்பா அத்தாவை தேடி போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்ட்டு அப்பா அத்தா வரதா இருந்தால் வாசல்லே நின்று பார்த்துட்டு போகணும். அது வரை காமாட்சியாக்கா சொல்ல மாட்டேன்டுச்சான். அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்க தேய்ட்டு போகுது அவள் அம்மா காரி அழுவுனாலாம், இந்த பொண்ணோட அம்மா காரி. அதுக்குண்டு அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்க வாசல்லையாச்சும் நின்று பார்த்துட்டு போட்டான் பொண்ணுன்னு சொல்லிச்சோலாம் சொல்லியிருக்கிறாங்க அம்மா. சொல்லவும் சரி விட்டு வாசல்லே வந்து நின்று பார்த்துட்டு போனால் ஆனால் இவன் மட்டும் போகக்கூடாது, இந்த பொண்ணு மட்டும் அப்பா அத்தாவை தேடி வீட்டுக்கு போகக்கூடாதுன்ட்டு சொல்லிடுச்சான். சரி சொல்லிவிட்டு அவ்வளோ சம்மதம்லாம் கொடுத்துட்டு அழுவலாம் பரவாயில்லன்ட்டு. எப்படி அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா? அம்மா அப்பாலாம் பார்க்காம அது வீட்டுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறேன்ட்டு எப்படி ஒத்துக்குச்சு? ஒத்துக்குச்சு மாப்பிள்ளை. நான் போய் கேட்டதுக்கெல்லாம் ஊண்டுலாம் சொன்னேன், சம்மதம்ட்டு சொன்னேன். அப்புறமேல போய் வினோத்தை பார்த்து நான் இருக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கும், உங்கள் அம்மாட்டே இருக்க மாட்டேன், எனக்கு வானா நீனு உங்கள் அம்மா சொல்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வானான்ட்டு சொல்லிவிட்டாலாம். ஓ அப்படி போதா? வானான்ட்டு சொல்லவும் காமாட்சி அக்காவுக்கு சந்தோஷமாக தாங்க முடியா. அதுக்கு தான் வந்து அம்மாட்ட சொல்லி உன் பேத்தியை கல்யாணம் பண்ணுறேன் முதல்ல நான் சொல்லியிருந்தேன், உங்கள் பொண்ணை வர கல்யாணம் பண்ணாலும் பண்ணலாம், அம்மா சொன்னாங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கான்ட்டு, இப்போ பிள்ளைய வர கல்யாணம் பண்ணலாம் கேட்டால் சொல்லுன்ட்டு சொன்னேன். அதை சொல்லியிருக்காங்க பேருக்கு. அதுக்கிட்டு காமாட்சி அக்கா கேட்டுச்சான் உன் பேத்தி என்ன கல்யாணம் பண்ணுறியா சுமதிட்ட போய் கேட்டுட்டு வான்ட்டு சொல்லிச்சான். அதுக்கு தான் அம்மா வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்டுட்டு உங்கள் சம்மதம் தம்பி சம்மதம் இவள்கிட்டையும் சுபத்திட்டாட்டையும் கேட்டுக்கிட்டு போயிட்டு நான் போய் சொல்கிறேன், அதில் ஒரு நல்ல நாள் பார்த்து அழைச்சிட்டு வரேன்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது என்ன இருக்குது சம்மதம்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவன் அந்த பொண்ணை நேசிச்சிருக்கேன், அவனா நேசிச்சிருக்கான், ரெண்டு பேரும் பழகி இருக்குதுவா. அந்த பொண்ணு இப்போ வானாங்கிறதுனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம பொண்ணை எப்படி வச்சிருக்காண்டு யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணையை நினச்சிக்கிட்டு நம்ம பொண்ணை ஏதாவது கொடுமைப்படுத்தினாண்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அத்தை. அதெல்லாம் வேணாம் சுமதி, எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பொண்ணுக்கு என்ன பையனா கிடைக்க மாட்டான், ரொம்ப பொறுமையாக பார்த்து நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவோம். அதெல்லாம் தேவையில்லை. இன்னொரு பொண்ணை அவன் விரும்பினவன் சரிப்பட்டு வராது. அம்மா பாட்டி அப்பா சொல்றதுதான் கரெக்டு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது பாட்டி. இன்னொரு பொண்ணை விரும்பினவங்கலாம் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியாது, அதெல்லாம் சரியா வராது பாட்டி. அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுங்க, அவங்க வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டோம். என்ன மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையா? வேணாமா மாப்பிள்ளை? நல்ல இடம் தான் மாப்பிள்ளை நல்லவன் தான். காமாட்சி சும்மா படப்படன்னு பேசுவான், ஒன்றும் அவன் மனசெல்லாம் வச்சுக்க மாட்டா, அவள் ஒரு வெகுளி. அதுக்கு தான் இப்போ பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம் அன்ட்டு நானும் பக்கத்தில் இருக்கிறேன்னு பார்த்துக்கலான்ட்டு பார்த்தேன். உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை இல்லை அத்தை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. சுமதி எப்படி இஷ்டப்பட்டா அதெல்லாம் இது தப்பு. உன்னோட பொண்ணை விரும்பினது நல்லா சரிப்பட்டு வராது அத்தை, சரிப்பட்டு வராது. உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். அப்புறம் பிறகு வந்து அதெல்லாம் பிரச்சனை ஆகும், சரியாக வராது அத்தை. நல்ல வேலை சொன்னீங்களே அந்த செய்தியாவது. சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் பண்ண அற்படி தெரிஞ்சு அப்புறம் நம்ம பொண்ணு வாழ்க்கையில் வீணாக போவோம். அதெல்லாம் வேணாது அத்தை, சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது. என்னடி இது மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு? நான் முதல்ல தான் சொன்னேன்லம்மா அவர் எல்லாம் ஒத்துக்க மாட்டாருண்டு. நீ சொல்லிடுமா வேணான்ட்டு, ஏதாவது பிரச்சனை ஆகும்மா அப்புறம். வேணாம்மா நீ சொல்லிட்டு காமாட்சி அக்காட்ட. அவள் இப்போ வரைக்கும் கட்டிப்படி இதெல்லாம் சொல்ல வேணாம் நீನು. அவள் இப்போ கல்யாணம் பண்ணலையா, பணம் காசுலாம் ஒன்று தோதா இல்லையா, 2-3 வருஷம் போட்டோன்ட்டு சொல்கிறா. அது வரைக்கும் நீ பொறுத்து இருப்பியா? நீ உடனே கல்யாணம் பண்ணுறது சொல்கிற, அதனால் வேறு பொண்ணு பார்த்துக்கோன்னு சொல்லிடுமா, எல்லாம் சரிப்பட்டு வராதுமா. சரி சரி சொல்லிடுறேன், வேறு எங்கேயாவது வச்சு பார்த்துக்கிட்டோம், ஏன் நம்மளை நம்பி இருக்கணும் அவள். ஆமாம் ஆமாம் சொல்லிவிடு நீನು.